அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான இன்டர்நேஷனல் அப்டேட்ஸை பார்க்கலாம். டிட்வா புயல் இலங்கையையே அழித்து கொண்டிருக்கிறதா? இலங்கை மக்களுக்கு இப்போது உதவி தேவைப்படுகிறது. போர்க்கப்பலை இலங்கைக்கு உடனடியாக அனுப்பி வைத்திருக்கிறது இந்தியா. துபாய் ஏர் ஷோவில் கடைசி நாளில் நடந்த அந்த துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்போது எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அதுவே நடந்து கொண்டிருக்கிறது. உலகிற்கே ரேர் எர்த் மெட்டல்களை சப்ளை செய்யும் ஒரே நாடு சீனா. ஆனால் அடிக்கடி அந்த நாடு தன் வேலையை காட்டி விடுகிறது. இதனால் இந்தியா கையில் ஒரு திட்டத்தை எடுத்திருக்கிறது. அது என்ன? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் டிட்வா புயல் காரணமாக அண்டை நாடான இலங்கையின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. மேலும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மொத்தம் 56 பேர் வரை உயிர் பலியாகியுள்ள நிலையில் ஏராளமான மக்கள் உயிருக்கு போராடி வருகின்றனர். இதனால் இலங்கை அரசு இந்தியாவிடம் உதவி கேட்டிருக்கிறது. இதனை அடுத்து உடனேயே நம் நாடு INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளது. அந்த போர்க்கப்பலில் உள்ள ஹெலிகாப்டர்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் மக்களை மீட்கும் பணியை தொடங்கி உள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று புயலாக மாறியுள்ளது. இந்த புயலுக்கு டிட்வா என பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த டிட்வா புயல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்பகுதி வழியாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நவம்பர் 30 அன்று அதிகாலைக்குள் வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கரையை வழியாக கடக்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்த டிட்வா புயல் இலங்கையை புரட்டி போட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக இலங்கையில் உள்ள பல மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. மேலும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. திடீரென பெய்த கனமழையால் தீவு தேசமான இலங்கை வெள்ளத்தில் மிதக்கிறது. இன்று காலை நிலவரப்படி மொத்தம் 56 பேர் பலியாகி உள்ளனர். பல ஆயிரம் மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களில் 20 மாவட்டங்கள் மழை, வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 12,000 குடும்பங்களைச் சேர்ந்த 43,000க்கும் அதிகமான மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கிழக்கு கடற்கரை பகுதிகளாக உள்ள அம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலை, மத்திய மாகாணத்தின் சுற்றுலா தலங்களாக உள்ள கண்டி, நுவரெலியா, மாத்தறை, ஊவா மாகாணத்தின் பதுளை உள்ளிட்ட மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மலையக தமிழர்கள் வசிக்கும் டீ மற்றும் ரப்பர் எஸ்டேட் பகுதிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இங்கு பல இடங்களிலும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பலரும் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். பலரும் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் இலங்கை அரசு இந்தியாவிடம் உதவி கேட்டிருக்கிறது. மீட்பு மற்றும் நிவாரண பணிக்கு உதவும்படி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனை ஏற்றுள்ள மத்திய அரசு உடனடியாக இலங்கைக்கு INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை அனுப்பியுள்ளது. அந்த போர்க்கப்பலில் நிவாரண பணிகளுக்கு தேவையான ஹெலிகாப்டர்களும் சென்றிருக்கிறது. இந்த ஹெலிகாப்டர்கள் இலங்கையில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்கிறது. முன்னதாக இலங்கை கடற்படையின் 75வது ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக கடற்படையின் மதிப்பாய்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பல நாடுகளின் போர்க்கப்பல்களும் பங்கேற்றுள்ளன. நம் நாட்டிலிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் மற்றும் INS உதயகிரி போர்க்கப்பல் உள்ளிட்டவை இலங்கைக்கு கடந்த 26 சென்றுவிட்டன. இந்த நிலையில்தான் தற்போது INS விக்ராந்த் இலங்கையில் மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவக்கூடிய பணியை தொடங்கியிருக்கிறது. அடுத்ததாக கடந்த 21 துபாயில் நடந்த ஏர் ஷோவில் தேஜஸ் விமானம் விபத்தில் சிக்கியது. விமானம் மிக குறைந்த உயரத்தில் சாகசம் செய்து கொண்டிருந்த போது இந்த விமானம் விபத்துக்குள்ளானது.
விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது அர்மேனியாவுடன் போடப்பட்ட ஒப்பந்தம் பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போதைக்கு டீல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு முக்கிய சான்றாக தேஜஸ் போர் விமானங்கள் விளங்குகின்றன. இந்த விமானத்தின் பெரும்பாலான பாகங்கள் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன. என்ஜின், ரேடார் போன்ற சில முக்கியமான பாகங்கள் மட்டும்தான் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. தேஜஸ் விமானங்கள் 6500 கிலோ எடை கொண்டது. மற்ற போர் விமானங்களை ஒப்பிடும்போது எடை குறைவானது. அதே போல ஷார்டஸ்ட் ரன்வேயில் இருந்து இதனால் பறக்க முடியும். வெறும் 460 மீட்டர் நீளம் கொண்ட ஓடுபாதை இருந்தாலே இந்த விமானம் டேக் ஆஃப் ஆவதற்கு போதுமான தூரமாகும். இந்த விமானத்தில் பொருத்தப்பட்டுள்ள இஸ்ரேலிய ரேடார் 10 இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணித்து தாக்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த திறன் வாய்ந்தது. அந்த வகையில் சர்வதேச அளவில் இந்த விமானத்திற்கு நல்ல வரவேற்பும் இருந்தது. குறிப்பாக அர்மேனியா சுமார் 12 போர் விமானங்களை இந்தியாவிடமிருந்து வாங்க தயாராக இருந்தது. பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்ட இருந்த நிலையில் தற்போது அர்மேனியா பேச்சுவார்த்தையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. துபாய் விபத்து காரணமாக பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகமான ஜெருசலம் போஸ்ட் தகவல்களை வெளியிட்டு வருகிறது. ஆனால் இந்த விவகாரம் குறித்து அர்மேனிய அரசிடமிருந்தோ அல்லது மத்திய அரசிடமிருந்தோ இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. உலகில் வளர்ந்து வரும் துறையான மின்சார வாகனங்கள், மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களுக்கு ரேர் எர்த் மெட்டல்கள் முக்கியமான தேவையாக இருக்கிறது. தற்போதைய சூழலில் ஒட்டுமொத்த உலகிற்கு தேவையான ரேர் எர்த் மெட்டலும் சீனாவிலிருந்து தான் செல்கிறது. உலக வல்லரசான அமெரிக்கா கூட சீனாவை தான் நம்பி இருக்கிறது. இதனால் சீனா திடீரென இதனுடைய ஏற்றுமதிக்கு ஏதாவது கட்டுப்பாடு விதித்துவிட்டால் அதன் பாதிப்பு உலகெங்கும் எதிரொலிப்பதாகவே இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் கூட இப்படித்தான் சீனா திடீரென சில கட்டுப்பாடுகளை விதித்தது. இதனால் உலகெங்கும் அதன் பாதிப்பு எதிரொலித்தது. இந்தியாவில் மின்சார வாகன உற்பத்தியை நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு நிலைமை மெல்ல சீரானது. இப்படி ஒரே நாட்டை நம்பி இருக்கக்கூடாது என்பதால் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறது. இதற்கிடையே இப்போது ரேர் எர்த் மெட்டல் உற்பத்தியை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சீனாவை நம்பியிருப்பதை தவிர்க்க இது கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 7280 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது. ஆண்டுக்கு 6000 மெட்ரிக் டன் ரேர் எர்த் மெட்டல்களை உற்பத்தி செய்ய தேவையான உட்கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு டார்கெட் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ரேர் எர்த் மெட்டல்களை வெட்டி எடுப்பது முதல் அதை தொழில்துறைக்கு ஏற்ற வகையில் மாற்றுவது வரை எல்லாவற்றையும் இந்தியாவிலேயே மேற்கொள்ளக்கூடிய வகையில் உட்கட்டமைப்பை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இப்போது இந்தியாவின் ரேர் எர்த் மெட்டல் தேவை கிட்டத்தட்ட 100% சீனாவிலிருந்துதான் இறக்குமதி செய்யப்படுகிறது. அந்த நிலையை மாற்றுவதே இதன் நோக்கமாகும். 2030ஆம் ஆண்டுக்குள் ரேர் எர்த் மெட்டல் தேவை இரட்டிப்பாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் உள்நாட்டு சப்ளையை உறுதிப்படுத்தவும் எதிர்காலத்தில் இக்கட்டான சூழல் ஏற்படுவதை தவிர்க்கவும் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. தற்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள 7280 கோடி ரூபாயில் மூலதன செலவுகளுக்காக 6450 கோடி ஒதுக்கப்பட இருக்கிறது. மேலும் ஆபரேஷன் செலவுகளுக்காக 800 கோடி ரூபாய் வழங்கப்படும். அதாவது ரேர் எர்த் மெட்டல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும். சர்வதேச அளவில் ஏலம் நடத்தப்பட்டு 5 நிறுவனங்களுக்கு இந்த திட்டம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதிகபட்சமாக 1200 மெட்ரிக் டன் வரை உற்பத்தி செய்ய அனுமதிக்கப்படும். இந்த திட்டம் மொத்தம் 7 ஆண்டுகள் செயல்படுத்தப்படும். இதில் ஆலைகளை அமைப்பதற்கான 2 ஆண்டுகளும் சலுகைகளை வழங்குவதற்கான 5 ஆண்டுகளும் அடங்கும். ரேர் எர்த் மெட்டல்களை எடுக்க ஆகும் செலவுகளில் கணிசமான தொகையை அரசு மானியமாக வழங்கிவிடுவதால் இனி பல தனியார் நிறுவனங்கள் இதில் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கும் என்றே தெரிகிறது. Subscribe to One India and never miss an update.